மூன்றாவதாக 4 கால்களை உடைய கால்நடைகளாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. ஐந்தாவதாக ஆனந்தமாக பறவைகள் சுதந்திரமாக வானத்தில் பறந்து திரிகின்றனவே, அந்த பறவைகளாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. அடுத்ததாக பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய பூரான், பாம்பு, தேல், பள்ளி இவைகளாக பிறப்பது ஒரு பிறவி, ஊர்வன. சில உயிரினங்கள் நீரிலேயே பிறந்து நீரிலேயே வாழ்ந்து நீரிலேயே அதனுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகின்றது. நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள். அடுத்ததாக மரம், செடி, கொடி, தாவரங்கள். எந்த ஒரு பிறவி வந்தாலும் இந்த 7ற்குள் ஏதோ ஒரு பிறவியாகத்தான் அது இருக்க வேண்டும். தேவர்களாகவோ, மனிதர்களாகவோ, கால்நடைகளாகவோ, ஊர்வனவாகவோ, பரப்பனவாகவோ, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களாகவோ, அல்லது மரம், செடி, கொடி, தாவரங்களாகவோ நாம் பிறக்க வேண்டும். இந்த 7 இனங்களில் ஏதோ ஒரு இனமாகத்தானே நாம் மீண்டும் பிறக்கப் போகின்றோம். அதைத்தான் நம்முடைய சமய நூல்கள் எல்லாம் 7 பிறவிகள் 7 பிறவிகள் 7 பிறவிகள் என்று சொல்லுகின்றன. நிறைய பக்தர்கள் இறைவனை பாடும் பொழுது, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் என்று திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து திருநாவுக்கரசர் பிரார்த்திக்கின்றார். அடுத்த பிறவியிலே நான் ஒரு புழுவாக பிறந்தாலும் கூட உன்னை மறக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றது? மனிதனாக பிறந்தவன் மீண்டும் மனிதனாகத்தான் பிறப்பான் என்ற அவசியமில்லை.